10th standard students, இந்த தடவை சயின்ஸ் எக்ஸாம்ல கண்டிப்பா நம்ம சென்டம் தான் எடுக்க போறோம். உங்களுக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் இப்போ அடுத்தடுத்து சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி மேத்ஸ் எக்ஸாம் எல்லாம் எப்படிப்பா எழுதுனீங்க? சோ கண்டிப்பா அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். சோ நம்ம லைவ்ல சொல்லி கொடுத்த क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கான அந்த தியரம் எல்லாம் நான் ஷேர் பண்ணிருந்தேன். ஏதாச்சும் தியரம் வந்துச்சா? எனக்கு அது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸ்ல நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்தெந்த மார்க்குக்கு எந்தெந்த சாப்டர் நான் படிக்கணும் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா? இது அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பட் இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறதுல உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. மேத்ஸ்ல மாஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். பட் ஸ்டில் சயின்ஸ்ல தான் உங்களோட உண்மையான பவரை காட்டணும். நிறைய பேர் ஓகேவா, இப்பயும் கிடையாது, ஹாஃப் எலியும் கிடையாது, நம்ம பப்ளிக்ல கூட சென்டம் தாராளமா வாங்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம இப்போதே கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சணும். ஸோ இப்போ இந்த ஹாஃப் எலியோட லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு இருக்கீங்க? இந்த 2 நாள் அதுக்காக மட்டும்தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த சயின்ஸ் எக்ஸாம்ல நம்ம தட்டுறோம் தூக்குறோம். பட் அதுக்கு தான் நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா பிடிஎஃப். எப்படி மேம் இருக்க போதும் அந்த பிடிஎஃப்? ஸோ எல்லாமே கொடுத்துருவீங்களா? ஆமா எல்லாமே. ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு போனா போதும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் பிடிஎஃப் இங்க பாருங்க. இதுலயே வந்துட்டு புக் பேக் क्वेश्चंसோட 1 மார்க்ஸ் எல்லாமே அப்படியே ஆன்சர்ஸோட இருக்க போது. ஸோ பிசிக்ஸ் மட்டும் கிடையாது, கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இது மாதிரி சால்வ்டா மினிமம் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ். அதாவது எனக்கு இப்ப கடைசியா எனக்கு ஒரு நாள் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் இருக்க क्वेश्चंस நான் படிச்சுட்டு போனாலே போதுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா போதும். ஓகேவா? சோ இப்ப இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இப்பவே நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. கண்டிப்பா இதெல்லாம் இப்போ ஷேர் பண்ண போறேன். அதோட சேர்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி உங்களுக்கான क्वेश्चंस இப்ப நான் சொல்ல போறேன். சோ இங்க ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா? ஒவ்வொரு சாப்டர்லயுமே சோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், ஒவ்வொரு சாப்டர்லயுமே ஒவ்வொரு ரோமன் நம்பரோட क्वेश्चन நம்பர்ஸ் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் கூட இதே क्वेश्चंस தான், எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. இதே क्वेश्चंस தான் 2 பேத்துக்குமே இருக்கு. சோ ஜஸ்ட் தட் மீடியம் தான் வேற. அப்ப இத முதல்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. முதல் 4 சாப்டர்ல 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் எதெல்லாம் நம்ம படிக்கணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? அதே மாதிரி அடுத்த 4 சாப்டர்ஸ். சோ இதுல இருக்கிறதெல்லாம் படிச்சா போதுமா அப்படின்னா தாராளமா போதும். சயின்ஸுக்கு ஹாஃப் எலியை பொறுத்தவரையும் நிறைய புக் இன்சைட் क्वेश्चंस எல்லாம் கேட்க மாட்டாங்க. முக்காவாசி நமக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. ஏதோ 1 இல்ல 2 क्वेश्चन மட்டும் தான் புக் இன்சைட்ல கேட்பாங்க. அதுவுமே நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அதனால நீங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய போர்ஷனை ரிவைஸ் பண்ணாம போயிடாதீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் 4 சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது புக் பேக்கை ஃபுல்லா தரோ பண்ணிட்டீங்களா? பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன், 7 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன்னா அடுத்தது 2 மார்க்ஸ் பார்த்துனா 4 மார்க்ஸ் பார்த்துனா இது வந்து நீங்க ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். இதுல மேம் சொல்லிருக்க क्वेश्चंस எல்லாம் நான் முதல்ல படிச்சு முடிச்சிட்டேன்னா இதை பண்ணாலே போதும்பா. ஆக்சுவலி கண்டிப்பா சென்டம் எடுத்தனா இன்னும் நமக்கு ஒரு நாள் சாலிடா இருக்க போகுது. ஸ்கூல்ல போய் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இதுல இருக்க क्वेश्चंस ஆர்டர்ல படிச்சுட்டு வாங்க. வேற வேற சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த क्वेश्चंस எல்லாம் படிச்சிட்டீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி அடுத்த 4 சாப்டருக்கு இங்க இருக்கு. பயாலஜியை பொறுத்தவரைக்கும் ஹார்ட்ஸ் क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா இப்போதைக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஏதாவது புக் இன்சைட்ல படிக்கணும்னா அதை இங்கேயே நீங்க பாருங்க, நான் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அதெல்லாம் வந்து கடைசியா பாத்துக்கலாம். ஒரு மணி நேரம் நம்ம புக் இன்சைட்க்கு ஸ்பெண்ட் பண்ண போறோம். சோ அதுல நம்ம மார்க் பண்ணிருக்க இந்த விஷயங்களை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். சொன்ன மாதிரி திரும்ப 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 சொல்றேன், புக் பேக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. புக் பேக் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. நீங்க பப்ளிக் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்க, எங்கேயும் 1 2 மட்டும் தான் புக் இன்சைட்ல கேட்பாங்க. மற்றபடி எல்லாமே புக் பேக் தான். சோ இது எல்லாத்தையும் நீங்க மார்க் பண்ணிட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே ஆன்சர்ஸோட வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இப்போ வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்றதுக்குள்ள நீங்க இப்பயே போய் ஜாயின் பண்ணிடுங்க. இதுக்கான லிங்க் ஓகே, இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. இல்ல மேம் எனக்கு அதெல்லாம் தேடி எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, 9005504499 இந்த நம்பருக்கு நீங்க உடனே மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருவாங்க. உடனுக்குடன் நம்ம என்னென்னலாம் கிளாஸ் எடுக்க போறோம், இல்ல என்னென்ன பிடிஎஃப் எல்லாம் இருந்தா நான் 100 மார்க் வாங்க முடியும், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். ஸோ எல்லாம் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்ப சொல்லுங்க, 100 out of 100 வாங்கிடலாமா? இந்த சயின்ஸ் எக்ஸாம்ல எத்தனை பேர் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்து தட்டி தூக்க போறீங்க? 100 மார்க் வாங்குறது தான் நம்மளோட டார்கெட். இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஸோ டைமும் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் படிச்சா கூட சூப்பரான மார்க் வாங்க முடியும். ஸோ இப்பயும் சரி, நாளைக்கு ஃபுல் டே ஸ்கூலுக்கு போனாலும் சூப்பரா படிச்சுட்டு வாங்க. சயின்ஸ் எக்ஸாம்ல தட்டுறோம் தூக்குறோம். ஸோ யாரெல்லாம் தட்டி தூக்க போறீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட்.